வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஆன்சர்லாம் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு லாஸ்ட் மினிட் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அதில் கொஷின் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் 1 மார்க் கொஷினுக்கு 1 by 1 ஆன்சர் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எது முதன்மை நினைவகம்? ப்ரைமரி மெமரின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் டி ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் 32, ஆப்ஷன் பி 32. நெக்ஸ்ட் பின்னவற்றுள் எது செயலியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பென்டியம் ஐவி. லினக்ஸ் எந்த வகை கோப்பு? ஃபோர்த்துக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ext2. எண்வரிசையிடும் விருப்பத்தை கொண்ட பட்டை எது கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபார்மட். சிக்ஸ்த்துக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்? மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. அப்போ சிக்ஸ்த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 625. இம்ப்ரெஸ் ஸ்லைடுனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி F5 தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி ஹாட்ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? டக்குன்னு ஞாபகம் வருது, இதுதான் WLAN தான். பின்வருவற்றுள் ஒரு கட்டமைப்பு ஒட்டு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கட்டமைப்பு ஒட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாடி. உள் இணைப்புகளை உருவாக்க பின்னூற்றில் எந்த பண்புக்கூறுகள் பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நேம் தான் வரும், இதுக்கு நேம் கரெக்டு. அதே மாதிரி 3WC அமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டது என்ன ஃபார்மெட்டு ஃபோட்டோவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும், SVG தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் விரிவாக்கம் தருக. DHDML அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி டைனமிக் ஹைப்பர் டெக்ஸ்ட் மேக்கப் லாங்குவேஜ், ஆப்ஷன் டி. 12க்கு ஆப்ஷன் டி. 13க்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்விட்ச். 14க்கு கரெக்டான ஆன்சருங்கிறது ஆப்ஷன் சி லோக்கல் வேரியபிள். 15க்கான கரெக்டான ஆன்சர் டீக்ரிப்ஷன். ஸோ இந்த 1 மார்க் ஆன்சர் கீழே ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. 2 மார்க்லாம் ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட்டு, கணிப்பொறியில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு இயக்க அமைப்புகள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் என்றால் என்ன? HTML உள்ள பட்டியல்கள் யாவை? தமிழின் சேவைகளை வழங்கி வரும் தேடுபொறிகளை பட்டியலிடு. இணைய குற்றம் என்றால் என்ன? அதே மாதிரி கட்டளை தொகுதியின் அடிப்படை நுண்செயலி வகைகளை எழுதுக. ஒரு புதிய கோப்புரை உருவாக்க 2 வழிமுறைகளை எழுது. அதுக்கு கீழே CSS பயன்படுத்தும் நன்மைகள் யாவை? ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள அடிப்படை தரவு வகைகள் பற்றி குறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆப் அபவுட் பேசிக் டேட்டா டைப் ஜாவா ஸ்கிரிப்ட் செயற்கூறு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட்? ரைட் யூசஸ். 5 மார்க் கேட்டிருக்காங்க. 5 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ரோமின் வகைகள் பற்றி எழுதுக. தலைப்பு மற்றும் அடிக்குறிப்பு என்றால் என்ன? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிளைனிங் 5 டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். லிஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் யூஸ்டு. கிரியேட்டிங் யூசர் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இணைப்பு என்றால் என்ன? இணைப்புகளுடைய வகைகள். ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ மார்ச் 2024 இருந்த கொஷின் பேப்பருக்கான ஒரிஜினல் ஆன்சர் கீ தான். இந்த ஆன்சர் கீயை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு டைம் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. 1 மார்க் 15 பார்த்து வச்சுக்கோங்க. மேலே நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக அப்படின்னு. ப்ளஸ் 2 மார்க் பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக கீ பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லி இந்த கீ ஆன்சரை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்குது. இதை ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து
1 மார்க் மார்க் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். 1 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, 2 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, 3 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத இமீடியட்டாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பருக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அரசு தேர்வுகள் திரைக்கும் சென்னை 6 மேலும் 1ஆம் ஆண்டு பொறுத்து மார்ச் 2024 +1 கணினி பயன்பாடுகள் தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர். ஸோ இந்த கீ ஆன்சர் பிரகாரம் பப்ளிக் எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ மறக்காத ஒரு லைக் கொடுங்க. மறக்காத இந்த வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா +1 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ரோமின் 3 வகைகள் யாவை? நிரலாக்க, படிக்க மட்டும் நினைவகம், அழிக்கக்கூடிய நிரலாக்க, படிக்க மட்டும் நினைவகம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. 1 by 1 நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். நன்றி.